இந்த கருத்து கணிப்பு எனக்கு புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் நான் இது கேள்விப்பட்டதில்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி ஒன்றுலாம் சொல்லுவாங்களா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாக தமிழ்நாட்டில் விழுந்துகிறது அதுவுமே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டிவிக்கே அப்படிங்கிற ஒரு கட்சிக்கிறதுனால இப்போ புதுசு புதுசான விஷயங்கள் சின்ன பசங்க கூட அரசியல்னால் என்னான்னு கொஞ்சம் தெளிவு கிடைக்கிது. ஓட்டு போடுறது ஒரு சும்மா சோம்பேறித்தனமாக இருந்தவங்க கூட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியோடு அது ஒரு நம்மளோட கடமை அப்படின்னு செஞ்சிகிட்ருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 90% காரணம் யாருன்னு கேட்டால் விஜய் சார், டிவிகே கட்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்காக அவங்க தான் ஆட்சி பிடிப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அவங்க ஒரு டெபியூட் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? எடுத்து தான் ஆட்சி பிடிக்கிறதுங்கிறது யாராலையுமே முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, அதர் ஸ்டேட்லேயும் கிடையாது. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். என்னோடய கருத்து கணிப்புப்படி என்டிகே இதுக்கு முன்னாடி ஒரு டீசெண்டான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. 8% என்னமோ அவங்களுக்கு பொதுச்சின்னம் கூட ஒதுக்கி நல்லா டீசெண்டாக தான். இப்போ அதையும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுது அவங்களோட பேச்சுனால். இப்போ போன எலெக்ஷனில் வாங்கின ஓட்டோட இன்னும் கீழே வந்தாலும் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 3வது பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா டிவிகே தான். ஏன்னா அவங்க புதுக்கட்சி. ஏடிஎம்கே, டிஎம்கே அவங்க லெவலுக்கு சீட்டு எடுக்கிறதுங்கிறது வாய்ப்பே இல்லை. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 25 to 30 சீட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி.